சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் பர்டிகுலர்லி எஸ்பெஷலி ஃபார் பொண்ணுங்க. பட் நிறைய பசங்களும் யூஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டு அது என்னென்னு படிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அப்படியே படிக்க நம்ம டீகோட் பண்ணலாம். சரி, படிக்கிறேன் முதல்ல. உன் உள்ளங்கை நிறைத்திட நான் வளர்ந்தேன், உன் மூச்சுக்குள் நிறைந்திட நான் துணிந்தேன், உன் கை பட்டதும் சட்டென்று ஒட்டி கொண்டேன், உன் கண்ணச் சிவப்பை விட நான் சிவந்தேன், உன் உச்சி முதல் பாதம் வரை உஷ்ணம் களைந்தேன். சரி, இது படித்ததில் உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும். பட் புரியாதவங்களுக்கு, இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு நம்ம இதை டீகோட் பண்ணி அப்புறம் லாஸ்ட்டாக சொல்லலாம் என்ன அப்படின்னு. உன் உள்ளங்கை நிறைத்திட நான் வளர்ந்தேன் அப்படின்றது உன் கையில் வந்து சேர்றதுக்கு தான் நான் வளர்றேனே. உன் மூச்சுக்குள் நிறைந்திட நான் துணிந்தேன். நீ என்னை கையில் பத்திரமா வச்சுப்பியோ இல்லை என்ன பண்ணுவியோ, நான் உனக்கு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக இருப்பேன். இப்போ சொல்ல முடியல. நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு மனம் வீசுகிற ஒரு பொருளாக இருப்பேன். உன் கை பட்டதும் சட்டென்று ஒட்டி கொண்டேன். நீ என்னை ரொம்ப நேரம் தொட்டு பார்க்கணுன்னு கூட எனக்கு அவசியம் இல்லை, ரொம்ப நேரம் நீ கையில் வச்சுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நீ என்னை தொட்டு பார்த்தா கூட நான் உன் மேலே அப்படியே ஒட்டிப்பேன். உன் கண்ணை சிவப்பை விட நான் சிவந்தேன். நான் எதுக்காக இது பொண்ணுங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, வெக்கம் அப்படின்றத வந்து மோஸ்ட்டாக அந்த கேர்ளிஷ் அப்படி சொல்லி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த உன்னை பார்த்து என்ன சொல்கிறது, நீ ப்ளஷ் ஆகிறத விட உன்னை பார்த்து நான் ரொம்ப ப்ளஷ் ஆவேன். உன் கண்ணை சிவப்பை விட நான் சிவந்தேன். நீ வெக்கப்படுறதை விட உன்னை சேர்றதை நினச்சி நான் ரொம்ப வெக்கப்படுவேன் மீன்ஸ் பேடாக வெக்கப்படுவேன் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் எனக்கு பிடிச்ச வெக்கப்படுவேன் அப்படி. உன் உச்சி முதல் பாதம் வரை உஷ்ணம் கலைந்தேன். என்னை வச்சுக்கிறதுனால உன் உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் போயிடும், நீ வந்து கூலாக இருப்ப அப்படி சொல்கிறது தான். இது என்ன அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது எதுக்காக அப்படின்னா மருதாணிக்காக தான் எழுதுனது. இதுவுமே ரொம்ப பிகினிங், ரொம்ப ரொம்ப முன்னாடி எழுதுனது இது. அதான் மருதாணி தானே. இப்போ மருதாணி செடி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அந்த மருதாணி செடி அதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான். உன் உள்ளங்கை நிறைத்திட நான் வளர்ந்தேன். உன் கையில் வர்றதுக்காக வேண்டி தான் மருதாணி செடினா நான் வந்து வளர்றேனே. உன் மூச்சுக்குள் நிறைந்திட நான் துணிந்தேன் அப்படின்றது, அந்த மருதாணி வச்சுட்டு கை கழுவுனாலே ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே நம்ம சும்மா இப்படி நான் வச்சுப்பேன். நான் அந்த மருதாணிக்காகவே அப்படியே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மருதாணி ஸ்மெல்லாக. எல்லாருக்குமே தெரியும்ல மருதாணி ஸ்மெல் எப்படி இருக்கும்னு. அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். முன் கை பட்டதும் சட்டென்று ஒட்டி கொண்டேன் அப்படின்றது. இப்போ என்னென்னா, சரி, இப்போ என்னென்னா, நம்ம மருதாணி வைக்கிறோம்ல, கோனில் வைக்கிறோமோ இல்லை எதில் வைக்கிறோமோ, இங்கே கேப் போடுவோம்ல இந்த இடத்துலலாம். நான் வந்து இவ்வளோ தூரம் கேப் போடுவேன் நான். சரி, அந்த 2 டப்பா வரைக்குமே நான் கேப் போடுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்படி கேப்லாம் போட்டுட்ருக்கும்போது சில பேர் அப்படியே அந்த கோன்லேயே அப்படியே போட்டு அதிலே ரப் பண்ணிடுவாங்க. எனக்கு அதை கொஞ்சம் போட்டுட்டு நான் தண்ணி தொட்டு அப்படியே லேசாக அது எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி தள்ளி விட்டுட்ருப்பேன்னா, அப்போது மருதாணி வச்சுக்கிறது என்னமோ இந்த கை, வச்சு விட்றது தான் இந்த கை. ஆனால் இந்த கையிலே நான் லேசாக தொடும்போதே இங்கே ஒட்டிக்கும் அந்த மருதாணி. இங்கே நல்லா டார்க்காக இருக்கும், இங்கே இருக்க அளவுக்கு, இங்கே எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு டார்க்காக தான் இங்கேயும் இருக்கும். அதனால் உன் கை பட்டதும் சட்டென்று ஒட்டி கொண்டேன் அப்படின்ட்டு. இப்போது உன் கண்ணை சிவப்பை விட நான் சிவந்தேன்ன்றது என்ன தான் ப்ளஷ் ஆனாலுமே என்ன சொல்கிறது, அது பிங்காக இருக்கும், ரோஸாக இருக்கும், எப்படி இருக்கும். அது நல்ல ஃபேர் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அவங்க ப்ளஷ் ஆகுறாங்கன்றது அப்படியே அவங்களோட ப்ளட்டெல்லாம் இங்கே எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுதுன்றதுல தெரியும் போல். அதுதானே ப்ளஷ்ஷு. ஆனால் அந்த பிங்க்கை விட நான் எந்த அளவுக்கு ரெட்டாக இருப்பேன்னா, நான் உன்னோட வெக்கத்தை விட என்னோடய வெக்கம் தான் அதிகம். நானும் உன்னை விட அதிகமாக வெக்கப்படுறேன். விச் இஸ் இன் அ குட் வே. நாட் வெக்கம் அசிங்கம் அப்படி கிடையாது, ஒரு நாணம் அந்த மாதிரி ஒரு நல்ல வெக்கம் அப்படி. அது உன் உச்சி முதல் பாதம் வரை உஷ்ணம் கலைந்தேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் ஒருத்தங்க சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நானாக
எங்கேயுமே பார்க்கல. இந்த ப்ரைடுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைடு க்ரூம் 2 பேருக்குமே சில பேர் வந்து மருதாணி வச்சுப்பாங்க கையில் காலில். எதுக்காகனா அவங்களோட டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சில் பண்ணுமா இந்த மருதாணி, அப்படி சொல்கிறாங்க. பட் பை நேச்சர் மருதாணி வச்சுக்கிட்டாலே நிறைய பேருக்கு அந்த கோல்டு ஆகிடும். அந்த இவன் வேறு அப்பப்போ ஆஃப் ஆகிடுறான். அதான் அது மாதிரி என்ன சொல்லிட்டுருந்தேன், மருதாணி வச்சுக்கிட்டா கோல்டு ஆகிடும், நிறைய பேருக்கு சளி பிடிச்சிரும், நிறைய பேருக்கு மருதாணியே வச்சாலே ஜுரம் வந்துடும். ஏன்னா அது அந்தளவுக்கு ரொம்ப கோல்டு அப்படி. இப்போ அதை தான் சொல்கிறேன் நான். மருதாணிக்காக ஸ்பெஷலாக எழுதுனது இது, அது ரொம்ப முன்னாடி. இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், டக்குன்னு ஜோன் அவுட் ஆகிடுறேன்ப்பா. போன வீடியோலேருந்து இப்போ பார்க்குற எப்படியோ நின்று போயிடுச்சு. அதை கவனிக்காமல் அப்படியே பேசிகிட்டே இருந்திருக்கேன். என்ன பேசினேன் அப்படின்றதே மறந்துட்டேன் நான். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், சரி அதுதான் பேசிக்காக இது நான் சொல்கிறது என்னவோ மருதாணிக்காக எழுதுனது தான். அப்போ ரொம்ப எழுத ஆரம்பித்த முன்னாடியே எழுதுனது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு மருதாணி எவ்வளோ பிடிக்கும், நீங்கள் வச்சுப்பீங்களா, இல்லை யாருக்காவது வச்சு விடுவீங்களா, நீங்கள் ஆர்டிஸ்ட்டா, என்ன ஏது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எழுதி ஒரு 7 to 10 டேஸில் அனுப்பி பார்க்குறேன், அனுப்பிடுவேன் மோஸ்ட்லி. அண்ட் வேறு என்னது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பொருள் பர்டிகுலரி எஸ்பெஷலி ஃபார்